காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு 7 மணி வரை ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இப்போ வருமா அப்போ வருமானு காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதாவது நடிகர் விஜய், அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக தொடங்கியிருக்க கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வாரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவர் சொல்றாப்ல. இவர் யாருன்னு உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. யாருன்னு சொல்றேன், இவர் பேர் வினோஜ் செல்வம். இவர் வந்து பிஜேபியோட மாநில செயலாளராக இருக்காரு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த தினமலரும் தினத்தந்தியும் தான் பேட்டி எடுப்பாங்க. இந்த பார்ட் டைம் சங்கியா இருக்க பாலிமர் கூட பேட்டி எடுக்க மாட்டேன் பெரும்பாலும். இவர் விஜய் என்ன குறை சொல்றாருன்னா, இந்த சிறுபான்மையினரை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி விஜய் அவர்களும் திமுகவோட பழைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாரு. திமுகவை காப்பி அடிக்கிற அளவுக்கு தாழ்ந்து போயிருக்காரு. இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே அப்படின்னு இருக்காரு. சரி, விஜய் டிஎம்கே காப்பி அடிச்சிருந்தாலும் சரி, அது அவரோட தனிப்பட்ட ஒப்பீனியனா இருந்தாலும் சரி, அவர் வாழ்த்து சொல்லலைன்னா நீ விநாயகர் சதுர்த்தி கொண்டாட மாட்டியா? பாருங்க, 7 மணி வரை விஜய் வாழ்த்து சொல்லுவாருன்னு உட்கார்ந்து இருந்தாரா. அண்ணே விஜய் அண்ணே, உங்க மேனேஜர்கிட்ட சொல்லி இவருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாழ்த்து மெசேஜ் ஒன்று அனுப்பி விட்டுருங்க. உங்க வாழ்த்து வந்தாவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவேன்னு போன கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்காப்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறமா பிலேட்டட் செலிப்ரேஷன் பண்ணிட்டு போட்டோம்.